இன்ஸ்டாகிராமில் 2026 உடைய ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. அந்த ஸ்கேமில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 8.5 கோடி ரூபா அவர் சம்பாதிச்சிருக்காரு. ஸோ என்ன விஷயம்னா, இன்ஸ்டாகிராமில் யாரோ ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த அக்கௌண்ட்டுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 ஆகஸ்ட் 2026. இந்த டேட்டில் நான் ஒரு இப்படிப்பட்ட விஷயத்தை ரிவீல் பண்ண போகிறேன். அதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையவே சேஞ்ச் ஆயிடும். அதை நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏதோ இந்த மாதிரி சொல்லி நிறைய ஹைப் ஏற்றிட்டாரு. அந்த வீடியோஸ் அவர் போஸ்ட் பண்ணதும் நிறைய ரீச் ஆயிடுச்சு. நிறைய வியூஸ் போயிட்டு இருந்திருக்கு. மக்களுக்கு நடுவில் கியூரியாசிட்டி வந்துருச்சு. அப்படி என்ன தான் இதில் இருக்க போகுது, அப்படி என்ன தான் அவர் சொல்ல போகிறாருன்ற மாதிரி. ஸோ மக்களும் அப்படி என்ன தான் இருக்க போகுதுன்னு மக்கள் காத்துட்டு இருந்தாங்க இந்த நாளுக்காக. ஸோ வந்த உடனே அந்த நாள் காலையிலே விடிகாலம், அதாவது 12 மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி இன்ஸ்டாகிராமில் ரிவீல் பண்ணல, ஸ்டோரி தான் போட்டிருக்காரு. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, நான் இதை இன்ஸ்டாகிராமில் ரிவீல் பண்ண முடியாது, அப்படி பண்ணால் சரி வராது, ஏதோ சொல்லி நீங்கள் அதுக்கு டெலிகிராமில் தான் வரணும்னு சொல்லி டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்காரு. அந்த லிங்க்ல போய் மக்கள் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1,60,000க்கும் அதிகமான மக்கள் பே பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னா 500 rupees நீங்கள் பே பண்ணாதான் அந்த வீடியோஸை பார்க்க முடியும். அதாவது 500 rupees பே பண்ணி கிட்டத்தட்ட 1,60,000 பேர் பார்த்துருக்காங்க. இது கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா ஆயிருக்கு. 8 கோடி ரூபா பே பண்ணி மக்கள் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோவில் அப்படி என்னதான் இருக்கான்னு போய் பார்த்தா அதில் என்ன இருக்கு தெரியுமா? ஒரு எதுவும் ஆகாத மோட்டிவேஷன் வீடியோ. அதில் வருத்தம், அந்த அளவுக்கு வருத்தம் இல்லை. அது ஒரு சாதாரண மோட்டிவேஷன் வீடியோ தான் அதில் இருந்திருக்கு. அதை பார்த்தவங்க வாழ்க்கையிலே உண்மையாக சொல்கிறேன் மறக்கவே மாட்டாங்க. 25 ஆகஸ்ட் அவங்க வாழ்க்கையை மறக்க மாட்டாங்க. அதை பே பண்ணவங்க. ஆமாம், அது யாருமே எக்ஸ்பெக்ட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி ஹைப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே நாளில் 8.5 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காருன்றது ஒரு செம்ம புத்திசாலியாக தான் இருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை ட்ராக்கும் பண்ண முடியாது. நீங்கள் மணி பே பண்ணியிருந்தா, அமௌண்ட்டு பே பண்ணியிருந்தா நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். கரன்சியாக நீங்கள் பே பண்ணல. ஸோ அதில் எப்படின்னா ஸ்டார்ஸை தான் நீங்கள் பே பண்ணணும். ஸ்டார்ஸ் நீங்கள் டெலிகிராமில் பை பண்ணி அதை ஸ்டார்ஸாக பே பண்ணது அப்புறமா தான் அந்த வீடியோவை பார்க்க முடியும். ஸோ மக்கள் எல்லோரும் ஸ்டாராக தான் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த யார் என்ன எதுவுமே ட்ராக்கும் ஆகாது. ஸோ கரெக்டாக